இந்த வரப்போற ஆண்டு வந்து மேஷத்துக்கு ஒரு முக்கியமான ஆண்டு. ஏன் கேட்டிங்கன்னா, அவங்களோட 7 சனி ஆரம்பிக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் 7 சனியில அவங்க மார்ச் மாதம் நுழைய போகிறாங்க. அதனாலேயே இது ஒரு கிரிட்டிக்கலான வருடம் அவங்களுக்கு. இப்போது எந்த ஏஜ் கேடரில் இருக்கீங்களோ, ஏற்கனவே நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கலாம் ஒரு 7 சனி, இல்லை இதுதான் உங்கள் ஃபர்ஸ்ட் 7 சனியாக கூட இருக்கலாம். டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் ஏஜ். பட் இது சனி வந்து அங்க 12ஆம் வீட்டுக்கு வராரு. எப்பவுமே உங்க ராசிக்கு முன்னாடி பின்னாடி வீட்டுல வரும்போதே, அதாவது வீட்டுல இருக்கும் போதே அது 7 சனி தான். ஏன்னா அவரோட இம்பாக்ட்ன்றது ரொம்ப ஹை. இட்ஸ் நாட் நார்மல், வெரி ஹை இம்பாக்ட். நம்ம ஒரு விஷயம் ஆசைப்படும் போது அதுல வந்து நமக்கு அதீத கஷ்டங்கள் வந்துதான் நம்ம அதை முடிக்கிறோம். இப்ப இதுக்கு வந்து என்ன ரெமெடிஸ் பண்ணலாம், பர்டிகுலர்லி ஃபார் மேஷ ராசி, என்ன மாதிரியான ரெமெடிஸ் ஒர்க் அவுட் ஆகும்? 7 சனி டைம்ல வேற இருக்காங்க இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹாய் எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மேஷ ராசிக்கு, மேஷ ராசி மேஷ லக்னம் அவங்களுக்கு 2025 இந்த புத்தாண்டு முழு ஆண்டும் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அது கூடவே இந்த வரப்போகிற ஆண்டு வந்து மேஷத்துக்கு ஒரு முக்கியமான ஆண்டு. ஏன் கேட்டிங்கன்னா, அவங்களோட 7 சனி ஆரம்பிக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் 7 சனியில் அவங்க மார்ச் மாதம் நுழைய போகிறாங்க. அதனாலேயே இது ஒரு கிரிட்டிக்கலான வருடம் அவங்களுக்கு. அண்ட் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு, ஸோ இன்னும் இதுக்கு முன்னாடி 7 சனி ரொம்ப முன்னாடி வந்திருக்கு, லைக் 20+ இயர்ஸ்க்கு முன்னாடி வந்திருக்கு. அண்ட் நவ் இட் இஸ் ரிப்பீட்டிங். ஸோ அவங்களுக்கு இப்போது எந்த ஏஜ் கேடரில் இருக்கீங்களோ, ஏற்கனவே நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கலாம் ஒரு 7 சனி, இல்லை இதுதான் உங்கள் ஃபர்ஸ்ட் 7 சனியாக கூட இருக்கலாம். டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் ஏஜ். பட் இது எப்படி இருக்க போகுது, நீங்கள் அதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம், என்னென்ன விஷயங்கள் நீங்கள் பண்ணணும், முக்கியமாக ஆஸ்ட்ரோ சைக்காலஜிக்கல் பேட்டர்ன் என்ன நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க, என்னென்ன ரெமெடிஸ் பண்ணலாம், எல்லாமே இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நான் எப்பவுமே சொல்கிற ஒரு விஷயம் இதுதான், எங்ககிட்ட இருக்கிற மெடிடேஷன்ஸ் இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட். டிரான்சென்டென்டல் பக்தி மெடிடேஷன். நீங்கள் உங்கள் இஷ்ட தெய்வத்தை கண்டுபிடிக்கணும்னு நினச்சிங்கன்னா, இஷ்ட தெய்வம்ன்றது உங்களுக்கு பிடிச்ச தெய்வமானு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிடிச்ச தெய்வம் நிறைய தெய்வங்கள் இருப்பாங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா பெருமாள் பிடிக்கும், சிவன் பிடிக்கும், விநாயகர் பிடிக்கும், அந்த மாதிரி மல்டிபிள் காட்ஸ் பிடிக்கும்னு சொல்லலாம். ஆனால் எந்த கடவுள் உங்களோட சோல் கூட கனெக்டடாக இருக்கிறது, எந்த கடவுளோட லோகத்துல இருந்து உங்கள் ஆன்மா வந்திருக்கு, அது தெரியணும் இல்லையா? அது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த டிரான்சென்டென்டல் பக்தி மெடிடேஷன் இருக்கு. உங்கள் இஷ்ட தெய்வம் தெரிஞ்சுக்கிற மெடிடேஷன். இதில் அது மட்டும் தான் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, அது மட்டும் இல்லைங்க. இதில் வந்து என்னென்னா மென்டல் கிளென்சிங் இருக்குது. அதாவது இப்போ 7 சனி ஆரம்பிக்கிற டைமில் அந்த மென்டல் கிளென்சிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்மளோட தாட் ப்ராசஸ் ரொம்ப பாசிட்டிவாக வச்சுக்கிறது, ஏற்கனவே உள்ளே இருக்கிற அந்த நெகட்டிவ் மெமரிஸ் எல்லாத்தையும் எரேஸ் பண்ணுறதுக்கு திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்க லிங்க்ல போய் ரெஜிஸ்டர் பண்ணி அந்த மெடிடேஷனுக்கு என்ரோல் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்வேஸ் ஐ டெல் திஸ், என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நாங்கள் ராசி கற்கள் கிஃப்டாக கொடுக்குறோம். போய் ஷார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நாங்கள் கொடுத்துருக்கிறது ஆல்ரெடி உங்களுக்கு அங்கே வீடியோவாக போட்டிருக்கோம். உங்களுக்கும் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட இன்வால்மெண்ட்டை கமெண்ட்ஸ் மூலமாக காட்டுங்க, இதெல்லாம் ரெசனேட் ஆகுது, நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க, நீங்கள் அடுத்த வருஷத்துக்கு ரெடி ஆகிட்டீங்களா, இந்த வருடம் வர அந்த சனி பயிற்சிக்கும் ரெடி ஆகிட்டீங்களா, எல்லாமே நீங்கள் சொல்லுங்கள். சரி, இப்போது 2025 அப்படின்னு பார்க்கும்போது நம்ம அதை ஆஸ்ட்ராலஜி முறைப்படி மட்டும் இப்போ இந்த வருடத்துக்கான பலன் பார்க்க போகிறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க, ஆஸ்ட்ரோ சைக்காலஜி முறைப்படியும் சேர்த்து பார்க்க போகிறோம். அப்போ டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம லைஃப்பில் ரிப்பீட்டடான சில பிரச்சனைகள் வரலாம். அந்த பிரச்சனைகள் எப்போ நிற்கும்னா, அந்த பிரச்சனைகள் நம்மளுக்கிட்ட எதை மாற்றுதோன்னு நினைக்குதோ, நம்ம கேரக்டரில், நம்ம பர்சனாலிட்டியில், நம்ம தாட் பேட்டர்னில் எதை மாற்றணும்னு நினைக்குதோ அதை மாற்றுற வரைக்கும் அது போகாது. ரிப்பீட்டடாக அந்த பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கும். அப்போ அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, அதுக்கு தான் ஆஸ்ட்ரோ சைக்காலஜி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இங்கே வந்து நம்ம அந்த பேட்டர்ன் அனாலிசிஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி பிரச்சனைகள் வருதுன்னா என்ன மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ், என்ன மாதிரியான பர்சனாலிட்டி இந்த பிரச்சனைகளை கொடுக்குது, அப்போது நம்ம என்ன சேஞ்சஸ் கொண்டு வரணும், எல்லாமே இதில் வந்து நம்ம ஃபிகர் அவுட் பண்ணுவோம். ஸோ தட்ஸ் வை நம்ம இங்கே பார்க்க போகிறது ஆஸ்ட்ரோ சைக்காலஜி படி நம்ம என்ன பண்ணணும், எந்த மாதிரியான இந்த டைம் இருக்கும், அது எல்லாமே ஆஸ்ட்ரோ சைக்காலஜி பேட்டர்ன், அதுக்கான ரெமெடி டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த வீடியோ இருக்கு. உங்களுக்கு இந்த வருடம் மேஷ ராசிக்கு என்னென்ன கொடுக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேஷ ராசி பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் குருவை வச்சு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். குரு உங்களோட 2ஆம் வீட்டில் இருந்து 3ஆம் வீட்டுக்கு போறாரு. அப்போ 3ஆம் வீட்டுக்கு போற அந்த குரு எதை
இன்க்ரீஸ் பண்ணுவாருன்னு கேட்டிங்கன்னா உங்களோட செல்ஃப் எஃபர்ட். அதில் பாசிட்டிவ் விஷயங்கள் வருது. இவ்வளோ நாளாக நான் அதை ஒரு ஹாபியாக பண்ணிட்டு இருந்தேன். அந்த ஹாபியை என்னால் இப்போ வந்து ஒரு பிஸ்னஸாக மாற்ற முடியுது அப்படின்னு சொல்கிற விஷயமா இருக்கலாம். அதை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ஒர்க் அவுட் ஆகும். அந்த பிஸ்னஸ் வந்து நீங்கள் ஹாபியை பிஸ்னஸாக மாற்றி க்ரோ பண்ணுறதா இருக்கலாம். இல்லை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 3ஆம் இடம் எதை ஆஸ்பெக்ட் பண்ணுதுன்னா நைன்த் ஹவுஸ். ஸோ எனக்கு வந்து ஹையர் ஸ்டடீஸ் போகணுன்னு நான் ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருந்தேன். என்னால் வந்து மேற்படிப்பு படிக்க முடியல அப்படின்னா இப்போ அதுக்கான நேரம் கரெக்டாக வந்திருக்கு. இல்லை உங்கள் வேலையில் இருக்கீங்க, உங்கள் வேலையில நீங்க ஹையர் ரூல்ஸ் போறதுக்கு இல்ல இன்னும் அதிகபட்சமா உங்க வேலையை என்ஹான்ஸ் பண்ணிக்கிறதுக்கு நீங்க அடிஷ்னலா படிக்க வேண்டியது இருக்கு அப்படின்னா அதை படிக்கிறதுக்கும் இப்போ வெரி குட் டைம். கண்டிப்பா அதை பண்ணுங்க. இல்ல நான் ரொம்ப நாளா வந்து அப்ராட் போகணும்னு பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியே செட் ஆகி வரல அப்படின்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கைகூடி வரத்துக்கும் இது நல்ல டைம். ஸோ குருவை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே அவர் எல்லாருக்கும் நல்லது பண்ணணும்னு பார்ப்பாரு. இந்தந்த விஷயங்கள்ல அந்த பாசிட்டிவ் எஃபெக்ட் தெரிகிறது இருக்கும். அண்ட் இதெல்லாம் தாண்டி உங்கள் லைஃப் மட்டும் இல்லாமல் உங்கள் ஸ்பௌஸோட லைஃப்ல பாசிட்டிவ் விஷயங்கள் உங்க மூலமா வர ஆரம்பிக்கிறது. ஸோ உங்களோட 7ஆம் வீட்டை பார்க்குறாங்க இல்லையா, அப்போ உங்களுக்கு மேரேஜுக்கான விஷயங்கள் கல்யாணத்துக்கு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அதுக்கு ப்ரொசீட் ஆகி நடக்கிறது பாசிட்டிவா போகலாம். இல்ல இன்னொன்னு பார்த்தீங்கன்னா உங்க லைஃப் பார்ட்னரோட விஷயத்துல ப்ராக்ரஸ் வர மாதிரியான விஷயங்கள், அவங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் நடக்குது அப்படின்னு இருக்கிறது அதுவும் இருக்கலாம். ஸோ இஃப் யூ சி இப்போ இதன்படி உங்களுக்கு கல்யாணத்துக்கான டைம் நல்லா இருக்குன்னா உங்க ஜாதகத்திலையும் அதுக்கான உங்க ஜாதகத்தை படி அதுக்கான டைம் குருவோட இன்ஃப்ளூயன்ஸ், இந்த கோச்சார குருவோட இன்ஃப்ளூயன்ஸும் பாசிட்டிவா, அதாவது நல்ல அதிகபட்சமான பாசிட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் கொடுக்கும்போது அது கல்யாணத்துல கண்டிப்பா முடிஞ்சிடும். ஓகேங்களா? சரி, இப்போ இது வந்து குருவை பொறுத்த வரைக்கும். வேற என்ன முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இங்க நமக்கு ஹைலைட்டே நம்ம ஹீரோ யாரு? சனி பகவான். ஏன்னா என்ன பண்றாரு? சனி வந்து அங்க 12ஆம் வீட்டுக்கு வராரு. எப்பவுமே உங்க ராசிக்கு முன்னாடி பின்னாடி வீட்டுல வரும்போதே, அதாவது வீட்டுல இருக்கும்போதே அது 7 சனி தான். முன்னாடி இருக்கிற வீட்டுக்கு வராரு அப்படின்னா அங்க வந்து உங்களுக்கு, ஏன்னா அவரோட இம்பாக்ட்ன்றது ரொம்ப ஹை. இட்ஸ் நாட் நார்மல், வெரி ஹை இம்பாக்ட். அப்போ முன்னாடி வீட்டில் இருந்தா கூட அவர் உங்களுக்கு என்ன பண்ணிடுவாரு, அந்த இம்பேக்டை கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஹி ஹாஸ் அ கிரேட் இம்பேக்ட். லைக் ஒரு லைஃப்ல வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான டீச்சர், அந்த ஸ்ட்ரிக்டான டீச்சர் கிட்ட நீங்க படிச்சீங்கன்னா நீங்க லைஃப்ல எந்த விதமான எக்ஸாம்லயும் நீங்க வந்து 100% ஸ்கோர் பண்ணலாம்னா அது அந்த ஸ்ட்ரிக்ட் டீச்சர் தான் சனி பகவான். ஓகேங்களா? அப்போ 12ஆம் வீடுன்னு வரும்போது இங்க நீங்க என்னெல்லாம் நீங்க வந்து ஃபேஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க இந்த வருஷத்துல சனினால என்னெல்லாம் ஃபேஸ் பண்ண ஆரம்பிப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்லீப் டிஸ்டர்பன்சஸ், தூக்கத்துக்கு டிஸ்டர்பன்ஸ் வர்றது. அதாவது உங்க மைண்டு வந்து ஓடிட்டே இருக்கும், கான்ஷியஸா திங்க் பண்ணிட்டே இருக்கும். நிம்மதியா அந்த பீஸ்ஃபுல்லான ஸ்லீப்ன்றது நீங்க மிஸ் பண்றது, தட்ஸ் ஒன் திங் நீங்க நோட் பண்ணக்கூடும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கால் ரிலேட்டடான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஏன்னா சனி இருக்க போகிறதே உங்கள் காலுக்கான இடத்துல தான், அந்த பாதம், அந்த கால், மூட்டு, இது எல்லாத்துக்கான இடம். அண்ட் ஈவன் டு சம் எக்ஸ்டென்ட் லோவர் பேக் கூட நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? கம்பைன்ட்லி. அண்ட் மைண்டில் நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் வருது, செல்ஃப் டவுட், என்னால் இது முடியுமா தெரில, இதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நீங்கள் உங்களை புஷ் பண்ணும், எடுன்னு உங்கள் சிச்சுவேஷன். ஆனால் நீங்கள் வந்து பயப்படுவீங்க, இது எனக்கு முடியுமா தெரியல, எடுத்துட்டு நான் பண்ணலாம், என்ன பண்ணுறது, அந்த மாதிரியான பயங்கள் வர்றது அதுவுமே இருக்குது. அண்ட் சம்டைம்ஸ் அந்த 12th ஹவுஸில் சனி வரும்போது எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் கொண்டு வர்றது. அதுக்கு பெட்டர் என்னன்னா, நீங்கள் ஏதாவது நல்ல விஷயத்துக்கு ஸ்பெண்ட் பண்ணணும்னு டிசைட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மார்ச்லேருந்து அதுக்கு பண்ணிடுங்க, நல்லது. ஏன்னா எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் இல்லைன்னா ஏதாவது ஒரு விதத்தில் கொடுக்கறது இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ குரு வந்து மிதுனம் போகிறார் இல்லையா, குரு மிதுனம் போகிற பலன்கள் நான் சொன்னேன். அதே மாதிரி குரு மிதுனம் போகிற அந்த டைமில் மே மந்த்து தான் என்ன ஆகுது, ராகு கேது பயிற்சி வருது. இப்போ ராகு எங்கே போகிறாருன்னா, ராகு உங்களோட 11ஆம் வீடு போகிறாரு. அண்ட் கேத்து உங்களோட இங்கே வராங்க, 5ஆம் வீடு வராங்க. அப்போது 11ஆம் வீடுன்னு பார்க்கும்போது தட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பொசிஷன் ஃபார் ராகு. ராகு இஸ் ஹாப்பி. 11ஆம் வீடு வரும்போது என்னன்னா உங்கள் டிசையர்ஸ் ஃபுல்ஃபில் ஆகிற மாதிரியான விஷயங்கள். ஸோ ராகுக்கு என்ன வேணும்னா நினைச்சது கிடைக்கணும் இல்லையா, நினைச்சது கிடைச்சிட்டா ராகு இஸ் ஹாப்பி. அப்போ 11th ஹவுஸ் வரும்போது அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சோஷியல் சர்க்கிள்கான பிளேஸ், ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள்கான பிளேஸ். 11th ஹவுஸ்னு வரும்போது நிறைய சோஷியல் கான்டாக்ட்ஸ் டெவலப் பண்ணுறது. ஸோ ராகு இஸ் அ சோஷியல் பட்டர்ஃப்ளை. ஸோ ராகுக்கு வந்து அது ரொம்ப பிடிக்கும். அதனால ராகுக்கு இந்த பொசிஷன் இஸ் ஃபைன். அப்போது ராகு அங்கே வரதுனால உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து இவென்ச்சுவலி நீங்கள் பார்ப்பீங்க இந்த வருடம் மே மாதத்துலேருந்து நல்ல பவர்ஃபுல் பீப்புளோட கான்டாக்ட் கிடைக்கிறது.
அதாவது இவங்க இங்க ப்ராமினெண்டா இருக்காங்க, இவங்க அவங்களோட கான்டாக்ட்ஸ் கிடைக்கிறது. அண்ட் நீங்க யாரெல்லாம் வந்து ஒரு ஹையர் கேடர்ல வச்சிருக்கீங்களோ, ஓ இவங்கள மாதிரி நான் ஆகணும்னு நினைக்கிறேன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களோட கான்டாக்டே கிடைச்சி அவங்க மூலமாவே உங்களுக்கு கைடன்ஸ் வர மாதிரியான விஷயங்கள் நடக்கிறது, அதுவுமே நடக்கும். அண்ட் நியூ சர்க்கிள் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்ம் ஆகுது. உங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே நிறைய கேதரிங்ஸ் அட்டென்ட் பண்ணுவீங்க, கான்ஃபரன்ஸ் அட்டென்ட் பண்ணுவீங்க, நிறைய சர்க்கிள் ஆஃப், அதாவது புது சர்க்கிள் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் செட் ஆகுது, அதெல்லாமே வந்து நடக்கும். அண்ட் கேது 5th ஹவுஸ்ல வரும்போது ஒரு விஷயம் கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது என்னன்னா, உங்க கிராண்ட்ஃபாதர், அதாவது தாத்தாவோட ஹெல்த், கிராண்ட்ஃபாதரோட ஹெல்த் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். குழந்தைங்க இருக்காங்கன்னா குழந்தைங்களோட ஹெல்த் விஷயங்கள் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். அண்ட் சம்டைம்ஸ் கேத்து என்னன்னா, ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்ஸ் நீங்கள் உங்களுக்கு வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க அப்படின்னா, லவ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது பிரச்சனைகள் கொண்டு வரது கூட கேத்துவை கொண்டு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ஐம் ஜஸ்ட் டெல்லிங் என்னென்ன பாசிட்டிவ் எஃபெக்ட்ஸ் இருக்குது, என்னென்ன நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் இருக்குன்னு. பட் கேத்து 5th ஹவுஸில் வரது உங்கள் இன்டெலிஜென்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணும், இன்ட்யூட்டிவ் இன்டெலிஜென்ஸ் உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணுவார். ஸோ கேத்து நெகட்டிவ் பண்ணுறதுன்னு இல்லை, ரியாலிட்டி காமிப்பார். சம்டைம்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்னு வரும்போது அங்கே வந்து அவங்களுக்கு அந்த உண்மையான முகம் என்ன அப்படின்றது, இவ்வளோ தூரம் இவங்க இவ்வளோ எக்ஸ்டென்ட்டுக்கு இவங்க கோவப்படுவாங்க, இல்லை இவ்வளோ எக்ஸ்டென்ட்டுக்கு இவங்க அப்செட் ஆவாங்க, அந்த மாதிரியான எக்ஸ்டென்சிவான விஷயங்கள் அந்த ஆப்போசிட் பர்சனுக்கு தெரிய வருது இந்த டைமில் இருக்கும். சரி, அகெயின் இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரி, இப்போது இஃப் யூ சி சனியோட பொசிஷன்ஸ் வந்து எதெல்லாம் ஆஸ்பெக்ட் பண்ணுது, 12ஆம் இடத்துல வர சனி வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்தை ஆஸ்பெக்ட் பண்ணுறாரு, 6ஆம் இடத்தை ஆஸ்பெக்ட் பண்ணுறாரு, அதுக்கப்புறம் 9ஆம் இடத்தையும் ஆஸ்பெக்ட் பண்ணுறாரு. அப்போது இந்த இந்த விஷயத்தினால என்னெல்லாம் நடக்கும், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சனி 12ஆம் இடத்துல இருந்து அவரோட நேர்பார்வை 6ஆம் இடத்து மேலே விழுது இல்லையா? ஸோ ஹெல்த் இஷ்யூஸில் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அண்ட் தென் இட்ஸ் பெட்டர் இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதாவது நான் புதுசாக வாங்குறேன், வீடு வாங்குறேன், நீங்கள் லோன்லாம் எடுக்க போனீங்கன்னா, அகெயின் நீங்கள் அதை 1000 டைம்ஸ் யோசிச்சு பண்ணுறது பெட்டர். அசட்ஸ் வாங்குறதுக்காக லோன் எடுக்க போகிற மாதிரியான விஷயங்கள் வந்து யோசிச்சு பண்ணுறது பெட்டர். ஏன்னா செகண்ட் ஹவுஸான அசட்டையும் பார்க்குறாரு, 6ஆம் வீட்டுக்கான அந்த லோன்ஸையும் பார்க்குறாரு இல்லையா? ஸோ அது வந்து கொஞ்சம் ட்ராகிங் ஆகிடும், அந்த லோன் முடிகிறதுக்கு லேட் ஆகிறது, அந்த மாதிரியான விஷயங்கள் கூட வரதுக்கு சான்ஸ் இருக்குது. பண்ணக்கூடாதுன்னு இல்லை, நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து அந்த சுச்சுவேஷன் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து அனலைஸ் பண்ணி பண்ணுறது இட்ஸ் பெட்டர் ஃபார் யூ. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அப்படியே அந்த 6ஆம் இடம் நேராக பார்க்கும்போது ஹீ இஸ் ஆல்சோ லைக் லுக்கிங் அட் எந்த பிளேஸு உங்களோட 9th ஹவுஸ். அப்போ 9th ஹவுஸ்னு வரும்போது நான் சொன்ன அந்த ஹையர் ஸ்டடீஸ் போகிறது. ஸோ எஸ், அதுக்கான ஆக்டிவிட்டீஸ் இன்னுமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, இல்லை அப்ராட் போகிறதுக்கான விஷயம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. சரி, நீங்கள் அட்லீஸ்ட் சும்மா நான் ஒரு விசிட் போயிட்டு வருவேன் அப்படின்ற மாதிரி, இப்போ பிவிஸெல்லாம் வந்துட்டு போகிறது, அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் இருக்கிறது. இல்லை நான் வேற ஊருக்கு போய் ஒரு விஷயம் கற்றுக்கிறது, இப்போ நீங்கள் ஒரே கண்ட்ரியில் வேற ஒரு ஸ்டேட்டில் போய் ஒரு விஷயம் கற்றுக்கிறது, வேற ஊருக்கு போய் இன்னொரு விஷயம் கற்றுக்கிறது, ஒரு ட்ரைனிங் இருக்குது, இல்லை ஒரு இண்டஸ்ட்ரியல் விசிட் இருக்குது நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிற விஷயமா இருக்கலாம். ஆல் திஸ் கேன் ஹேப்பன். அண்ட் 9th ஹவுஸ்னு வரும்போது அஃப்கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாதரோட ஹெல்த் அதுவுமே வந்து ஒரு ஐ வச்சுக்கிறது நல்லது. இல்லை அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்ட் ஒர்க்கிங் பர்சனாலிட்டியாக அந்த டைமில் இருக்கிறதுக்கான சான்ஸும் இருக்குது. ஓகேங்களா? சரி, இதெல்லாமே வந்து மேஷராசிக்கு இருக்குது. அப்போ மேஷராசிக்கு வேற என்ன விஷயம், முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, ஆஸ்ட்ரோ சைக்காலஜி பேட்டர்ன் அவங்களுக்கு என்ன இருக்குது அண்ட் அதுக்கு என்ன ரெமெடி பண்ணலாம், அது 2 முக்கியம். ஆஸ்ட்ரோ சைக்காலஜி பேட்டர்ன் என்னன்னா, மேஷம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு டிசையர் இருக்கு, அந்த டிசையர் லைஃப்பில் வருது. பட் அந்த டிசையர் லைஃப்பில் வந்து அதை நீங்கள் அனுபவிக்கும் போது தான் தெரியும், அதை நீங்கள் வந்து டிசையர் பண்ணாமலே இருந்திருக்கலாம். அந்த டிசையர், நம்ம ஒரு விஷயம் ஆசைப்படும் போது அதில் வந்து நமக்கு அதீத கஷ்டங்கள் வந்து தான் நம்ம அதை முடிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அப்போது அதோட எண்டு ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எதுக்கு நம்ம அதுக்கு முதல்ல ஆசைப்பட்டோம் அப்படின்னு உங்களுக்கு தோன்ற விஷயமா இருக்கலாம். யூ சி, இதுக்கு ஆசைப்பட்டோமே, நம்ம தெரியாதனமாக வேணும்னு நினச்சிட்டோமா, அது எது வேணாலும் இருக்கலாம். ஒரு பெஸ்ட்டான ஜாப் கிடைக்கிறது, இல்லை நீங்கள் உங்கள் பிஸ்னஸில் பெஸ்ட்டான பொசிஷன் போகிறது, இதில் எது வேணாலும் இருக்கலாம். இல்லை நீங்கள் வந்து இவங்கள தான் கல்யாணம் பண்ணணும்னு நினச்சி கல்யாணம் பண்ணுறது. ஸோ அதில் ஹார்ட்ஷிப்ஸ் நிறைய வந்து நம்ம ஒருவேளை நம்ம இதெல்லாம் வேணும்னு நினச்சி டிசைர் பண்ணது தப்போ அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் கூட உங்களுக்கு தோணும். பட் யூ ஜஸ்ட் ஃபீல் ஓகே, நம்ம பண்ணணும்னு டிசைட் பண்ணிவிட்டு நம்ம அதை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு யூ டேக் தட் எஃபர்ட் அண்ட் யூ கம்ப்ளீட் இட். இதுதான் நடக்கும்.
ஸோ ஆனால் இதில் இருக்கிற லெசன் என்னென்னா, நீங்கள் எதுக்கு ஆசைப்படுறீங்கன்றது ரொம்ப கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணி அந்த ஆசைப்படுறது இருக்கணும். அது ஒரு ஒரு பர்ட்டிகுலர் ஹையர் பொசிஷனாக இருக்கலாம் உங்கள் ஜாபில், ஒரு ப்ரொமோஷன் வாங்கின ஒரு ரோலாக இருக்கலாம், இல்லை எனக்கு இந்த பர்ட்டிகுலர் பெரிய கம்பெனி, அதாவது இது வந்து ஒன் ஆஃப் த நோன் கம்பெனி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபீல்டில் இருக்காங்க, சாஃப்ட்வேர் ஃபீல்டில் இருக்காங்க, இப்போ கூகுள் மாதிரியான கம்பெனியில் நான் போய் வேலை பார்க்கணும் அப்படின்னு நினச்சி போய் அங்கே வேலை கிடைச்சி போயிடுறது. அங்கே போய் தான் அவங்களுக்கு தெரியுது, இங்கே வந்து ஈஸி இல்லைப்பா, இதுக்கு முன்னாடி நான் இருந்த கம்பெனிலே நிம்மதியாக இருந்தேன் அப்படின்ற மாதிரியான சுச்சுவேஷன். இட் கேன் பி எனி திங். அந்த மாதிரி ஒரு பெரிய விஷயம் அச்சீவ் பண்ணணும்னு நினச்சி போயிட்டு அங்கே வந்து அந்த ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணுறது இருக்கு இல்லையா, அந்த ஹார்ட் ஒர்க் ஃபேஸ் பண்ணுறது, தட் இஸ் இட். ஸோ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, சனி பகவான் உங்களை என்ன பண்ணணும்னு நினைக்கிறாருன்னா, உங்களை வந்து ஹியூமிலிட்டி கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. நீங்கள் ஹியூமிலிட்டி கற்றுக்கணும் அப்படின்னு. அப்போ ஹியூமிலிட்டி கற்றுக்கணுன்னா நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, லைக் சம்டைம்ஸ் அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து இட் கேன் கிவ் யூ அ பூஸ்ட். ஓவர் கான்ஃபிடன்ஸ் சம்டைம்ஸ் கொடுத்துரும். இதுவா இதை என்னால் பண்ண முடியும், அதை என்னால் பண்ண முடியும் அப்படின்ற அந்த ஓவர் கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருக்கோம். சம்டைம்ஸ் என்னென்னா, நீங்கள் நான் இவ்வளோ எஃபர்ட் போடுறேன், ஆனால் எனக்கு ஏன் க்ரோத் கிடைக்கல அப்படின்னு யோசிக்கிற விஷயமா இருக்கலாம். ஆனால் இந்த பேட்டர்ன் நீங்கள் அப்சர்வ் பண்ணுவீங்க, நீங்கள் வந்து யூல் கம் அக்ராஸ் பீப்புள், அதாவது யாருன்னா நீங்கள் போடுற எஃபர்ட்டை விடவே 100 டைம்ஸ் அதிகமாக எஃபர்ட் போடுறாங்க. அப்போ தான் உங்களுக்கு தெரியும், அப்போ இவங்க இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு ரீசன் நம்ம நினைக்கிறத விட இவங்க அதை விட எஃபர்ட் போடுறாங்க, இவங்க அதை விட நாலேஜபிளாக இருக்காங்க, அந்த நாலேஜை இவங்க ரொம்ப பர்டிகுலராக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற அந்த விஷயம். ஸோ அங்கே எஃபர்ட் மட்டும் இல்லை, அங்கே இன்டெலிஜென்ஸும் மேட்டர்ஸ், நாலேஜும் மேட்டர். அப்போ இது எல்லாமே அவங்க சேர்த்து ஹோல்சமாக பண்ணுறாங்க அப்படின்ற அந்த விஷயம் தெரிய வருது உங்களுக்கு. இந்த விஷயத்தில் இருந்து உங்களுக்கு என்ன டேக் அவேனா, லேர்னிங் ஹியூமிலிட்டி. நம்ம இவ்வளோ தூரம் பண்ணுறோம், நான் இவ்வளோ எஃபர்ட் போடுறேன், நீங்கள் அது யோசிக்கலாம். ஆனால் நம்ம போடுற எஃபர்ட் வந்து நம்ம நினைக்கிற அளவுக்கு பெரிய எஃபர்ட்டா அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கும் போது தான் உங்களுக்கு அது என்ன டீச் பண்ணுது, ஹியூமிலிட்டி டீச் பண்ணுது. ஸோ இதை வந்து நீங்கள் உங்களை விட பல மடங்கு எஃபர்ட் போடுறவங்க, அவங்க அந்த ஃபீல்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கவங்க, அவங்கள பார்த்து நீங்கள் அதை தெரிஞ்சுப்பீங்க. இது ஆஸ்ட்ரோ சைக்காலஜிக்கல் பேட்டர்ன். இப்போ இதுக்கு வந்து என்ன ரெமெடிஸ் பண்ணலாம், பர்டிகுலர்லி ஃபார் மேஷ ராசி என்ன மாதிரியான ரெமெடிஸ் ஒர்க் அவுட் ஆகும்? 7 சனி டைமில் வேறு இருக்காங்க இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் வந்து என்னென்னா, சனி மந்திரங்கள் நீங்கள் டெய்லி கேட்குறது உங்களுக்கு நல்லது மேஷராசி. என்னென்னு உங்களுக்கு முக்கியமாக மார்ச் மாதம் சனி பயிற்சி ஆரம்பிக்கிறதுலேருந்து அதை நீங்கள் டெய்லி கேட்குறது நல்லது. அதை வந்து சனி மந்திரம் டெய்லி 108 தடவை நீங்கள் வந்து மெடிடேட் பண்ணிகிட்டே அதை கேட்கலாம். ஓகேங்களா? இல்லை 108 தடவை நீங்கள் சாண்ட் பண்ணலாம். ஐ வுட் அட்வைஸ் கண்ணை மூடிட்டு டீப் மெடிடேட்டிவ் ஸ்டேட்டில் போயிட்டு நீங்கள் அந்த சனி மந்திரங்கள் கேளுங்க. அப்போது அந்த சனி மந்திரம் நான் எங்கேருந்து எடுக்கலான்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து 2023 சனி டிரான்சிட் வீடியோ, சாட்டர்ன் டிரான்சிட் வீடியோ போட்டிருக்கேன். அதில் போய் பார்த்தீங்கன்னா 2 இம்பார்ட்டண்ட்டான சனி மந்த்ராஸ் இருக்கும், அதை நீங்கள் எடுத்து பண்ணலாம். ப்ரொசீஜரும் அதிலே சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? சரி, செகண்ட் ரெமெடி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனி உங்களுக்கு ஹாப்பியாக ரெஸ்பாண்ட் பண்ணணும், சனி சாட்டிஸ்ஃபை ஆகணும், சனி உங்களை பிளஸ் பண்ணணும். அப்படின்னா என்ன பண்ணணும்னா, சனியோட ரெப்ரசன்டேஷன்ஸ் உங்களை சுற்றி இருக்கவங்க ஹாப்பியாக இருக்கணும். உங்களை சுற்றி இருக்க சனி ரெப்ரசன்டேஷன்ஸ் யாருன்னா, வயசானவங்க, அவங்களும் சனி. அதுக்கப்புறம் அடித்தட்டில் ஒர்க் பண்ணுற பீப்புள். இப்போ வந்து நீங்கள் ஒரு ஹோட்டல் போகிறீங்க, அங்கே சர்வ் பண்ணுறவங்க, இல்லை அந்த ஃப்ளோர் க்ளீன் பண்ணுறவங்க, அவங்க எல்லாம் சனியோட ரெப்ரசன்டேஷன். அப்போது அவங்களெல்லாம் நீங்கள் சந்தோஷப்படுத்துனீங்க. இப்போ ஒருத்தவங்க பாத்ரூம் க்ளீன் பண்ணுறவங்க இருக்காங்க, அவங்கள நீங்கள் சந்தோஷப்படுத்துறது. அவங்க சந்தோஷப்படுத்துறதுனா நீங்கள் காசு கொடுத்தா மட்டும்தான் அவங்க சந்தோஷப்படுவாங்க அப்படின்றது இல்லை. நீங்கள் அவங்க கூட உட்காந்து அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு அவங்க கொஞ்ச நேரம் நீங்கள் அவங்களுக்கு டைம் செலவழித்து பேசுறது இருக்கு இல்லையா, அதுவே அவங்களை சந்தோஷப்படுத்துறது. இப்போ பெரியவங்க இருக்காங்க, தாத்தா பாட்டிங்க இருக்காங்கன்னா, நிறைய பேர் அவங்களோட உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல. அதுவே வந்து பார்த்திங்கன்னா சனியோட எனர்ஜி உங்ககிட்ட நெகட்டிவாக ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப வயசானவங்களாக இருக்கவங்க கூட உட்காந்து அவங்கள பாசிட்டிவாக அவங்கள சிரிக்க வச்சு நல்லா பேசுகிறது, இதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது சனி இஸ் டோட்டலி ஹாப்பி வித் யூ இஃப் யூ டூயிங் திஸ். அது கூடவே வந்து நான் சொல்கிற இன்னொரு சனி ரெமெடி உங்களுக்கே தெரியும், பாத்ரூம் க்ளீன் பண்ண ஆரம்பிங்க. உங்கள் பாத்ரூம்ஸை நீங்களே க்ளீன் பண்ணுறது பெஸ்ட் சனி ரெமெடி. அண்ட் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே உங்கள் ஒரு ஸ்கெடியூல் போட்டு அந்த ஸ்கெடியூல்குள்ளே போய் நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பித்தாதான் இந்த 7 சனி ஆரம்பிக்கிற டைமில் நீங்கள் வந்து மேக்ஸிமம் அச்சீவ்மெண்ட் பார்க்க முடியும். ஏன்னா மேஷராசி பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனைனா,
கொஞ்சம் வேலையை எடுத்து ஒரு வேலையை நான் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க வந்து ஆரம்பிக்கிறதுலாம் பண்ணுவாங்க. பட் அது முடிக்கிறது ட்ராக் ஆகும். ஒன்று அது இருக்கும். இல்லை இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, அது ஆரம்பிச்சு இவங்க என்ன பண்ணுவாங்க, ரொம்ப ஓவர் ஸ்ட்ரெச் பண்ணி ஒரு நாளைக்கு ஒரு 15 மணி நேரம் நான் உட்காந்து வேலை பார்க்குறேன் அப்படின்னு உட்காந்து வேலை பார்ப்பாங்க. விச் இஸ் நாட் குட். அந்த வேலை பார்க்குற ஸ்டைல் எப்படி இருக்கணும்னா, ஓகே ஒரு 10 மணி நேரம் வேலை இருக்கா, அந்த 10 மணி நேரம் வேலைக்கு 5 டேஸ், நீங்கள் 5 டேஸ் உங்களுக்கு டைம் இருக்கா, ஒவ்வொரு நாள் 2 மணி நேரம் ஒரு ஸ்கெடியூலாக போட்டு அதை பண்ணணும். நீங்கள் இந்த சனி பெயர்ச்சி டைமில் மேக்ஸிமம் யூட்டிலைசேஷன், அதாவது உங்களுக்கு இந்த வருஷம் நீங்கள் மேக்ஸிமம் உங்களோட யூட்டிலைசேஷன் வரணும், நீங்கள் வந்து மேக்ஸிமம் உங்கள் பொட்டென்ஷியல் ஜென்ரேட் பண்ணணும்னா ஸ்கெடியூல்டு ஒர்க்கிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்கெடியூல்டு ஒர்க்கிங் பண்ணணும். அதே மாதிரி எப்போவுமே சனியை பொறுத்த வரைக்கும் யார் ஃபஸ்ட்டு வரா அப்படின்ற ரேஸ் இல்லை. எனக்கு 5 நாள் இருக்குது இந்த வேலை பண்ணுறதுக்கு, ஆனால் நான் முழு மூச்சாக உட்காந்து 10 மணி நேரம் இன்றைக்கே உட்காந்து முடிக்கிறேன் அப்படின்றது சனியோட வே ஆஃப் மெத்தட் இல்லை. சனியோட வே ஆஃப் மெத்தட் இஸ் நாட் ஹூ கம்ஸ் ஃபர்ஸ்ட். சனியோட வே ஆஃப் மெத்தட் என்னதுன்னா மேரத்தான். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக எனர்ஜி கன்சர்வ் பண்ணி அந்த மேரத்தான் ஓடுவாங்க பார்த்தீங்களா, அவங்களால தான் லாங்கர் டியூரேஷன் ஓட முடியும். அப்போ அந்த ஸ்கெடியூல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களால் உங்கள் ஹெல்த்தையும் பார்த்துக்கிட்டு, ஏன்னா நீங்கள் இந்த டைமில் ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணி நான் 9 மணி நேரம் 10 மணி நேரம் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணும்போது ஈவென்ச்சுவலி யூ ஸ்பாயில் யுவர் ஹெல்த். அதுதான் நடக்கும். அப்போ அது நடக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் ஸ்கெடியூல் ஸ்டிக் பண்ணுங்கள். ஒரு ரொட்டீனான ஒரு ஸ்கெடியூல் வைங்க. இவ்வளோ ஒரு நாளைக்கு இவ்வளோ வேலை, அப்புறம் மறுநாள் இவ்வளோ வேலைன்னு ஸ்கெடியூல் ஃபிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். ஸ்ட்ரெச் பண்ண வேண்டாம். இதுதான் மேஷ ராசி அண்ட் மேஷ லக்னத்துக்கு. அண்ட் நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள். எங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே ராசிக்கற்கள் கொடுக்கணும்னு ஆசை. யாரெல்லாம் எங்களால் வந்து மேக்ஸிமம் சூஸ் பண்ண முடியுதோ நாங்கள் சூஸ் பண்ணி கொடுக்குறோம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.